சாயிராம். நம் குறிக்கோள் வலுவானதாக மட்டும் இருந்துவிட்டால் போதும். தடைகள் எதுவாக இருந்தாலும் நம்மால் தகர்த்து எறிந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை தானாகவே நம் மனதிற்குள் பிறந்துவிடும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இன்று மங்களகரமான நாளில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி இன்னும் சில மணி நேரத்தில் வரப்போகிறது. ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வே மாறப்போகும் அந்த அற்புத தருணம் இதோ உனக்கு மிக அருகில் இருக்கிறது. சிந்தனைகளை சீர்படுத்த கற்றுக்கொள் என் பிரியமே. உனக்கானது உனக்கு சாதகமாகவே இதோ மாறப்போகிறது. துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் யார் ஒருவரிடத்தில் துணையாக இருக்கிறதோ, அந்த இரண்டும் யார் ஒருவரிடத்தில் துணையாக இருக்கிறதோ அப்பொழுது எந்த ஒரு சிக்கலும் அவர்களை சீண்டவே முடியாது. சிலவற்றில் போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் கிடைத்தாலும் திருப்தியே ஏற்படாது என் பிரியமே. எனவே வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மனநிலையை போதும் என்ற மனநிலையாக மாற்றியமைக்க கற்றுக்கொள். அப்பொழுது மன திருப்தி உனக்கு தானாகவே ஏற்பட்டுவிடும். திருப்தி அடையாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அலைந்து கொண்டே இருக்காமல் போதும் என்ற மனநிலையோடு இரு. உன்னுடைய குறிக்கோள் உனக்கு பெரியதாக இருந்துவிட்டால் அதை அடைவதற்காக நீ எதிர்த்து கொள்கின்ற போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எனவே போராட்டங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, போராட்டங்களை மட்டுமே நான் சந்தித்து கொண்டிருக்கிறேனே என்று பயப்படாமல், மனம் நொந்து விடாமல் எதையும் எதிர்த்து போராடி கடந்து சென்றால்தான் உன் இலக்கை அடைய முடியும் என்ற தீர்க்கமான வைராக்கியத்தோடு இரு. தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து போன இழப்புகளும் தான் உன் முன்னேற்றத்திற்கான சரியான படிகட்டுகள் என்பதை புரிந்து கொள். நீ தோற்றாலும் உன் துணிவை மட்டும் இழந்து விடாதே என் பிரியமே. உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு எழுந்து போராடு. தயங்கி நின்றால் ஒருபோதும் உனக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கவே இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. தயங்கி தயங்கி நிற்காதே. பகை வந்துவிடுமோ என்று பதறாதே என் பிரியமே. காரியம் செய்வது என்று நீ துணிந்து விட்டால் யாரையாவது பகைத்து கொள்ளதானே வேண்டும். பகைத்து கொள்ளாமல் எப்படி காரியத்தை உன்னால் செய்ய முடியும்? பகையே இல்லை என்றால் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்றுதான் அர்த்தம். இதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் பிரியமே? உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் மட்டுமே மாற்ற முடியும். உன்னை தவிர இந்த உலகில் வேறு எவராலும் அந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருந்தால் அதை இன்றோடு நிறுத்திவிடு என் பிரியமே. உன் வாழ்வு உன் கையில்தான் இருக்கிறது. நீ ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்களை காரணம் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தா, எப்பொழுதும் எதிலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். பொறுமையில்லாமல் வீழ்ந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்களை இங்கு அதிகமான பேர் இருக்கிறார்கள். நீ எதையும் பேசும் பொழுது பயம் கொள்ளாதே என் பிரியமே. நீ பயத்தில் இருக்கும் பொழுது எதையுமே பேசாதே. இரண்டுமே உனக்கு தேவையில்லாத பின் அடைவுகளை தான் கொண்டு வரும். ஆம் என் பிரியமே, பின் அடைவுகளை தான் கொண்டு வரும். வாழ்க்கையில் சிலவற்றை உன்னால் எளிதில் அடைந்துவிட முடியாதுதான். ஆம் என் பிரியமே,
எளிதாக காணப்படுவது என்றென்றும் நிலைக்காது என்பதை புரிந்து கொள். என்றென்றும் நிலைத்திருப்பது உனக்கு எளிதில் கிடைத்தும் விடாது. ஆம் என் பிரியமே, என்றென்றும் நிலைத்திருப்பது உனக்கு எளிதில் கிடைத்தும் விடாது. அதற்காக பல போராட்டங்களையும் சில கடினமான தருணங்களையும் கடந்துதானே ஆக வேண்டும் என் பிரியமே, கடந்துதான் ஆக வேண்டும். நீ வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படு. ஆனால் வெற்றி மட்டுமே பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடு. ஏனென்றால் வெற்றிக்கான பாடங்கள் உன்னை தோல்விகளிலிருந்துதான் புதைந்திருக்கிறது. உன்னுடைய தோல்விகளில்தான் புதைந்து இருக்கிறது உன் வெற்றிக்கான பாடங்கள். முற்றிலும் உடைக்கப்பட்டிருக்கும் போதும் உன்னால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உன்னை உடைக்க இந்த உலகில் எந்த சக்தியாலும் முடியாது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற பழகு. சிறப்பானதாக மாற்ற பழகு. நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதை விட சிறப்பான வாழ்வை வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் மிக மிக வெற்றிகரமான வாழ்க்கையாகவே இருக்கும். எனவே தேவையில்லாதவைகளை சிந்தித்து உன் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே என் பிரியமே, வீணடித்து விடாதே. எப்பொழுதும் உனக்கு தேவையானதை மட்டுமே சிந்தனை செய்ய கற்றுக்கொள். அதுதான் உனக்கு வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு தேவையான ஆற்றலை மிக அதிகமாகவே கொடுக்கும். மாற்றங்களுக்காக சிறிது காத்து கொண்டிரு. மாற்றங்களுக்காக சிறிது காத்து கொண்டிரு. உழைப்போடும் நம்பிக்கையுடனும் காத்து கொண்டிருப்பவன் வாழ்க்கை மட்டுமே அவன் எதிர்பார்த்தபடி மாற்றம் பெறுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, உனக்கு எது தேவை என்பதை முதலில் தெரிந்து கொள். உன் தேவை எது என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை நோக்கி விரைவாக உன்னால் அடியெடுத்து வைக்க முடியும். உண்மையான கஷ்டங்களை மிக சுலபமாக வென்றுவிட முடியும் என் பிரியமே. உன் கற்பனையில் உருவாகும் கஷ்டங்களை வெல்வது மிக மிக கடினம். கஷ்டங்களை கற்பனையில் கூட உனக்கு உருவாக்கி கொள்ளாதே என் பிரியமே, உருவாக்கி கொள்ள நினைக்காதே. இந்த ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை அழிக்கவே முடியாது. உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை காப்பாற்றவும் முடியாது. மற்றவர்களின் சாயலில் நின்று கொண்டு வெற்றி பெறுவதை விட உன்னுடைய தோற்றத்தில் தோல்வி அடைவது மிக மிக சிறப்பானது. நீ எதையாவது சொல்ல விரும்பினால் உனக்கு முன் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய கருத்தை உரக்க சொல்லிவிடு. ஆம் என் குழந்தையே, அப்பொழுதுதான் அது மற்றவர்களின் காதுக்குள் செல்லும். எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை என் பிரியமே. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல வழி பிறக்கும் இன்றே. உன் மனதை நம்பிக்கையாக வைத்துக்கொள். நீ தைரியசாலியாக இங்கே வாழ்ந்து விடலாம். தவறு செய்து கொண்டே இருப்பவர்களும் மற்றவர்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டே இருப்பவர்களும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டாம் என்று நினைப்பவர்களும் தான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே கண்ணீர் சிந்திக்கொண்டே வேதனைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள்தான் மனவேதனையோடு எப்பொழுதும் அவர்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். ஆனால் நீ என்னுடைய பிள்ளை, உன் எண்ணம் என்ன என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் மனநிலை என்ன என்பதும் எனக்கு மிக தெளிவாகவே புரியும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனம் ஏன் இத்தனை போராட்டமாக இருக்கிறது என் பிள்ளையே? நீதான் எந்த தவறும் செய்யவே இல்லையே என்று உன் அப்பாவிற்கு தெரியாதா? பின் ஏன் நீ எதற்காக அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இங்கு நீ யாருக்காகவும் பயப்பட தேவையே இல்லை. உன்னை நிரூபிக்க யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
உன்னுடைய மனசாட்சிப்படி உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படிதான் நீ நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே. பிறகு ஏன் மன வருத்தத்தோடு தலை குனிந்து நிற்கிறாய்? தலை நிமிர்ந்து வாழ பழகு, தைரியமாக இருக்க பழகு, கோழையாக இருக்காதே. நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன். நான் எதற்குமே யாருக்கும் பணிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தவறே இழைக்கவில்லை. நான் சாயியின் பிள்ளை. எனக்கு துணையாக எப்பொழுதும் என் சாயி தேவா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தைரியமாக வாழ பழகு. யாரிடமும் எதையும் கேட்டு கையேந்தி நிற்காதே. நான் உன்னை நிற்கவும் விடமாட்டேன். அது பணமானாலும் சரி, பாசமானாலும் சரி, எதுவானாலும் சரி, மற்றவர்களிடம் கையேந்தி நிற்காதே. அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானது தக்க சமயத்தில் சரியான தருணத்தில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது உனக்கு உணர்கிறாய்தானே. அப்படியென்றால் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. முடிந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருப்பதையும் இழந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இருப்பதை நினைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு வந்திருப்பதை வைத்துக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்து பார். இது நாள் வரை உன்னை விட்டு விலகியதும் இது நாள் வரை நீ இழந்ததையும் கூட மிக மகிழ்ச்சியாக அடைய வைப்பேன் உன் சாயி தேவா. நான் இருக்கும் வரை நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதும் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உன்னை வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். மற்றவர்களுக்கு எந்த ஒரு நேரத்திலும் உன்னால் கெடுதல் வந்தது என்று இருக்காமல் பார்த்துக்கொள். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, நிழல் போல் உன்னை எப்பொழுதும் அது தொடரும் என்ற புரிதல் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லவனாகவே இருப்பாய். நீ என்னதான் இறைவனை கும்பிட்டாலும் உன் கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்கு வருவதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்ந்துதான் தீர வேண்டும் உன் வாழ்க்கையை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் எல்லாம் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ இறைவனுக்கு கூட பயப்பட தேவையில்லை. ஆனால் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு பயப்பட கற்றுக்கொள். ஏனென்றால் இறைவன் கூட மன்னித்து விடுவார். ஆனால் நீ செய்த பாவ புண்ணிய கணக்கு எப்பொழுதும் உன்னிடம் திரும்பி வந்தே தீரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதற்குமே கலங்காதே. உன்னுடைய ஆசை பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் என்ன கூறினாலும் உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம்.
எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். அனைத்தையும் நமதாக்கிக் கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, உன்னைப் போல் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை மாதிரியே பல பேரும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையே என்று புலம்பி தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தவித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது நான் கூறித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. ஏனென்றால் உன் வாழ்வு நீ முன்பு இருந்தது விட இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கே அந்த விஷயமும் புரியும். அந்த வரிசையில் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாளாகத்தான் உன் வாழ்வு இருக்கும். இனி நீ தொட்டதெல்லாம் துடங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களை, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம்.
முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும். நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது.
உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய் ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? நீயும் எத்தனையோ எதிர்மறை சூழல்களை பார்த்து விட்டாய், அனுபவித்தும் விட்டாய். நீயும் எத்தனையோ கஷ்டங்களை பட்டும் விட்டாய். போதும் என் பிள்ளையே, இதோ என்னுடைய இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய சிக்கல் தீர ஒரு கதவு உனக்காகவே திறக்கப்படும். நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் பிள்ளைக்கு நான் வந்திருக்கிறேன். உன் தகப்பனின் மடியில் சற்று தலை வைத்து நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியலில் உனக்கான ஒரு கதவு திறக்கப்படும். இன்று இரவு என்னுடைய கரங்களால் உன் தலையை வருடி கொடுத்துவிட்டு உன்னை நிம்மதியாக கண்ணுறங்க செய்ய போகிறேன். இதுவரை என் பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வையும் என் சாயப்பா எனக்கு கொடுக்கவே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாயல்லவா? ஆனால் உண்மை அதுவல்ல என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகளையும் உனக்கு காண்பிப்பதற்காகவே நான் இது நாள் வரை உழைத்து கொண்டிருந்தேன். அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் சற்று கால தாமதம் ஆகிவிட்டது. ஆனால் அதற்குள் நீயோ என் சாயப்பா என்னை காக்க வரவே இல்லை, எனக்காக எந்த உதவியும் செய்யவே இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை காட்டவே இல்லை என்று வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். பிள்ளையே, உன் கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயிநாதர். அப்படி இருக்கும் பொழுது உன் வேதனையை தீர்க்க நான் வராமல் விட்டு விடுவேனா? உனக்கான மிகப்பெரிய ஒரு பிரகாசமான கதவை திறக்கப் போகிறேன். அந்த கதவு உன் வாழ்க்கைக்கு அனைத்து வழிகளையும் காட்டும். அனைத்து பிரகாசமான வெற்றிக்கான வழிகளையும் அந்த கதவு காட்டும். அது நாளையே உனக்காகவே திறக்கப்படுகிறது. உன் சாயப்பா அதை திறக்கப் போகிறேன். சந்தோஷமாக கண்களை நாளை விடியலில் விழித்துப்பார். உனக்கு அந்த கதவின் வாசல் தெரியும். உனக்காகவே திறந்து விடப்பட்டிருக்கும் அந்த கதவு. இடைவிடாது நித்தம் சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு யாரும் தொடவே முடியாத உயரத்துக்கு உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகும் அந்த தருணம் உன்னை நெருங்கிவிட்டது. நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. கணப்பொழுதில் உன் கஷ்டத்தை எல்லாம் இன்பமாக மாற்றக்கூடியவர் உன் சாயிநாதர் என்பது உனக்கு தெரியாதா? பின் ஏன் இப்படி கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நொடி போதும் உன்னுடைய வாழ்வை மாற்ற. உன் சாயப்பாவிற்கு ஒரு நொடியே போதும். எனவே என் பிரியமே, கண்ணீரை துடைத்துக்கொள். சோகமாக இருக்காதே. இன்பம் துன்பம் கலந்த இவ்வாழ்க்கையில் இன்பம் வரும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறாய். ஆனால் துன்பம் நேர்ந்து விட்டால் சோர்ந்து போய் மனவேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறாய். கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இன்பத்தில் ஆடாத நீ துன்பத்தில் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி அமைதியை தேடிக்கொள். மனதை எப்பொழுதும் ஒரு நிலையாக வைத்துக்கொள். எது வந்தாலும் தாங்கும் சக்தியை உன் மனதிற்கு கொடு.
நம்பிக்கையோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய தேவைகளையும் என்னிடம் சொல். உன் அப்பாவும் அம்மாவாகிய நான் உன் தேவைகளையும் உன்னுடைய வேதனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையானதை, உன் மனவேதனை குறைப்பதற்கான வழியை நிச்சயமாக உனக்கு காட்டுவேன், காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். நீ இதுநாள் வரை விட்டதை எல்லாம் எட்டி பிடிக்கும் நல்ல முடிவை உன் சாயப்பா உனக்கு தருவேன், தந்தே தீருவேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன்.